இந்த வீடியோவை வழங்குவோர் 85 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் நிறுவனத்தின் கேப்பை மாவு கம்பு மாவு. வணக்கம். திருக்கல்யாணங்க. திருக்கல்யாணம்லாம் சாதாரணம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பேர் கல்யாணம் அப்படிமோ, ஆனால் எம்பெருமானுக்கு நடந்தால் திருக்கல்யாணம் போ. நம்முடைய பாதங்களை அடி அப்படிமோ, எம்பெருமானுடைய பாதங்களை திருவடி அப்படிமோ. திரு என்கின்ற அந்த அடைமொழி சேர்க்கிற போது அதற்கு பெருமை ஏற்படுகிறது. மீனாட்சி அம்மை பட்டாபிஷேகமேற்று திக்கு விஜயம் செய்கிறார். திக்கு விஜயம் செய்கிற போது தான் எம்பெருமானை உற்று நோக்குகிறார். பிறகு சுக்கநாத பெருமான் எம்பெருமாட்டியை மணமுடிக்க வருகிறார். இந்த அழகான காட்சி தான் இன்றைக்கு நடைபெறப் போகிறது. திருக்கல்யாண மண்டபத்தில் முன்பு அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தது கோயிலுக்குள்ளே. ஆனால் நாளாக மக்கள் கூட்டம் பெருகியதன் காரணமாக இப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆடி வீதியில் வைக்கிறாங்க. வெளிச்சுற்று பிரகாரத்தில் நடக்கும். இது தவிர லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கு இருந்து பார்ப்பதற்காக தொலைக்காட்சிகளின் மூலமாக ஊடகத்தின் வழியாக உலகம் பூரா அதை நேர்முக வர்ணனை பண்ணுவாங்க. நாமும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக உலகம் பூரா அதை அறிவிக்கிறோம். இன்றைக்கு அந்த மணமகளாகிய அங்கேற்கண்ணி வருகின்ற அழகு, அதே போல் சுக்கநாத பெருமான் வருகின்ற அழகு, இவற்றையெல்லாம் பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய பாடல்களில் எடுத்துரைக்கிறார். முதல்ல மணமகன் வரணும். எப்போவுமே மணமகன் காத்திருக்கணும். மணமகனாகிய சிவபெருமான் எப்படி வர்றாரு? சாதாரணமாக அவர் புலித்தோல் அணிஞ்சிருப்பார். தலையில் கங்கை இருக்கும், பிறை இருக்கும், மான் மழுவை ஏந்திருப்பார். இதே உடையோடு போய் மணவரையில் உட்கார முடியுமா? அப்பர் சுவாமிகள் கேட்குறாரு சிவபெருமானை பார்த்து, திருமணத்தன்றைக்கும் இதே உடைதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி பண்ணுவான்ல, ஏய் கல்யாணத்துக்காவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்ல, அது மாதிரி அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் கேட்குறார். அன்றைக்கு அவர் என்னென்ன மாதிரி வந்தாருங்கிறத அந்த சடை மறைத்து மகுடம் தரித்து கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பை அகற்றி அவர் எவ்வளோ அழகாக வந்தாருங்கிறத பரஞ்சோதி முனிவர் சுக்கநாத பெருமானை வர்ணிக்கிற பாடல் இருக்கு பாருங்க. அவ்வளோ அற்புதமான பாடல். சடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தார் தணந்து வேப்பம் தொடைமுடித்து விட நாக களநகற்றி மாணிக்கச் சுடற்பூணேந்தி விடை நிறுத்தி கையிலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்துலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். அமர்ந்திருக்கிறார் சுக்கநாத பெருமான். சரி, மீனாட்சி வரணும். அங்கேற்கண்ணி அரசி இல்லையா, பட்டமேற்று விட்டுனவர்கள், பட்ட மகிழ்ச்சி அப்படி வர்றாங்க. அப்படி வர்றபோது அவங்களுடைய அழகு என்ன? பாண்டியன் மகளாக பிறந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமாட்டி இந்த உலகத்தையே ஆள்றவ. பாண்டிய நாட்டை ஆள மாட்டாளா? மதுரையை ஆள மாட்டாளா? ஏன் சொக்கநாதரையே ஆள மாட்டாளாவ? அப்படி வருகின்ற தான் அவளுடைய அழகோட. அவள் வருகின்ற அழகையும் மீனாட்சியினுடைய அழகையும் பரஞ்சோதி முனிவர் அற்புதமான பாடல் ஒன்றில் எடுத்து சொல்கிறார். பங்கையற்கண்ணி அரிய பரம்பரன் உருவே தனக்குரிய படிவமாகி இங்கையற்கண் அகனுலக எண்ணிருந்த சராசரங்கள் இன்றும் தாளா கொங்கையற்கண் மலர்கூந்தல் குமரி பாண்டியன் மகள் போல் கோலங்கொண்ட அங்கையற்கண் அம்மை இருபாத போது எப்போதும் அகத்துள் வைப்பாம். இத்தகைய அழகோடு வருகின்ற எம்பெருமாட்டி அமர்ந்திருக்க, திருப்பரங்குன்றத்தில் இருந்த எம்பெருமான் முருகப்பெருமான் வந்திருக்க, அந்த திருக்கல்யாண நிகழ்வுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் தயாராக முன்னாடி காத்திருக்க, சேதுபதி மேல்நிலைப்பள்ளி பாரதியார் பணியாற்றிய அந்த பள்ளியில் முன்னெல்லாம் உணவு உள்ளே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு இடம் பத்தலை. லட்சக்கணக்கான பேர் மதிய உணவு அருந்துவதற்காக கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, சரி அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பாடு போட வேண்டாமா, வந்திருந்து உணவருந்தி மணமக்களுடைய ஆசி பெற்று செல்லுமாறு. இது நம்ம வீட்டு கல்யாணம். ஆனால் எம்பெருமாட்டி வீட்டு கல்யாணம் எப்படி தெரியுமா? வந்திருந்து உணவருந்தி மணமக்களிடம் நாம் ஆசி பெற்று கொண்டு செல்கிற நாள் தான் இந்த திருக்கல்யாண நாளாகிய அற்புதமான நாள். அதை அந்த மங்கள நான் போட்டுகிற காட்சி வருகிற போது வந்திருக்கக்கூடிய மகளிர் அத்தனை பேருக்கும் எல்லார் கையிலையும்
அந்த திருமஞ்சன கயிறு கொடுக்கப்படும். மஞ்சள், அச்சதை எல்லாம் கொண்ட இதை கொடுப்பாங்க எல்லாத்தையும். அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த திருமாங்கல்யம் பூட்டுகிற நேரம் வருகிற போது எப்படி பிரம்மதேவன் அமர்ந்து அந்த யாகத்தை பண்ண திருமால் தன் தங்கையாகிய மீனாட்சியை சொக்கநாதருக்கு மனம் பிடிக்கிற காட்சி நடக்கிறப்ப கீழே உட்காந்துருக்க அத்தனை பேரும் தங்களுடைய அந்த திருமாங்கல்யத்தை மாத்திர காட்சி இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. பிறகு எல்லோரும் மொய் செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதே போல் முளைப்பாறை எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட, உங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடன்னு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இத்தனைக்கும் மேலே வந்திருக்கிற அத்தனை பேருக்கு உணவு போடப்படும். இந்த சாப்பாட்டில் தானங்க மீனாட்சி அம்மை கேட்டாங்களாம், சமைச்ச சோறெல்லாம் இப்படியே இருக்கே, உங்கள் வீட்டு ஆளுங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க யாரும் வரலையான்னு கேட்ட உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னாராம். ஒரு குண்டோதரன் ஓடி வந்தானான், இவனுக்கு சாப்பாடு போடுங்க போதுன்னு உடனே அவன் போய் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு பசி தாங்க முடியாமல் ஸ்டோர் ரூமுக்குள்ளே புகுந்து வாழை இலை உள்பட அப்படின்னு சாப்பிட்டான். அப்போவும் பசி தாங்கலை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம். ஐயோ என்ன அது ஒரு ஆள் இப்படி சாப்பிட்றானே உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டுச்சா அந்த அம்மா. சரி அது மட்டும் இல்லை, அந்த குண்டோதரன் என்ன பண்ணியிருக்கான், தண்ணி தாகம் கத்திருக்கான். உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறான், சரி கை வை அப்படின்னாரான். அதான் வைகை அப்படின்னு மாறிச்சான். வைகை நதியை உருவாக்கியவர் சிவபெருமான். அதனால் தான் அந்த வைகை நதி கடலில் போய் கலக்காது அப்படிம்பாங்க. நாரி இடப்பாக இருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடை புகுதாயே வையையே. சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடலில் போய் நான் கலப்பனா அப்படின்னு இந்த வையை நதி கலக்காதான். வையை நதி பிறந்தது இந்த திருமண நாளில் தான். குண்டோதரன் சாப்பிட்டது இதுதான். அதனால தான் இன்றைக்கும் கூட அன்னக்குழி மண்டபம்னு இப்போவும் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ இந்த திருக்கல்யாணத்தை பொறுத்த அளவில் ஆண்டுதோறும் நிகழ்கிற இந்த அற்புதமான திருவிழா வருகின்ற பெருமக்கள் பெருமாட்டிகள் குறிப்பாக இல்லத்தரசிகள் தங்களுடைய திருமாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொள்வதோடு எம்பெருமாட்டியினுடைய அருளை பெறுவதற்காக குடும்பத்தோடு வந்திருந்து அந்த உணவை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு திருக்கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், இந்த வருஷம் நல்லா இருக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டு போகிற அந்த வார்த்தையை கேட்கின்றோம். மதுரையிலே நிகழ்கிற விழாவாக இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்களுடைய இல்லத் திருவிழாவாக விளங்குவது மதுரை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம். திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள், கலந்து கொள்ளுங்கள், அருளை பெறுங்கள்.